தஞ்சாவூருக்காக இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை எலும்புக்கூடுகளை மீண்டும் தஞ்சைக்கு கொண்டுவர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சையை ஆண்ட மன்னர் 2ஆம் சரபோஜி ஆங்கில மருத்துவம் பற்றி ஆய்வு செய்தபோது அவருக்கு மனித எலும்புக்கூடு தேவை என்பதை உணர்ந்தார். இதனால் நண்பர்களின் உதவியுடன் இங்கிலாந்தில் கிபி 1805 முதல் 1810 காலகட்டத்தில் 104 கிலோ யானை தந்தங்களால் ஆன 2 செயற்கை எலும்புக்கூடுகளை செய்து அதனை தஞ்சைக்கு வரவழைத்தார். இந்த நிலையில் 1929 மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்த மனித உடற்கூறு பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணராவ் ஆய்விற்காக தஞ்சை சரஸ்வதி மகாலுக்கு வந்தபோது அங்கிருந்த எலும்புக்கூடுகளை விலைக்கு வாங்கி சென்றதாக தெரிகிறது. இதன் பின் விசாகப்பட்டினத்திற்கு சென்ற அவர் எலும்புக்கூடுகளையும் தன்னுடன் எடுத்துச் சென்றதாக தெரிகிறது. இப்போ 2ஆம் சரபோஜியினுடைய பிறந்தநாள் கொண்டாடுற இந்த நேரத்தில் இந்த வரலாற்று ஆர்வலர்கள் பொதுமக்களிடத்தில் என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, ஏன் இந்த 2 எலும்புக்கூடுகளும் தஞ்சாவூருக்கே வந்து சரஸ்வதி மகாலில் வச்சுருக்கக்கூடாது? அது நம்முடைய பொக்கிஷங்கள் தானே, அது ஏதோ ஒரு காலத்தில் அங்கே போயிடுச்சு. வெளிநாடுகளில் இருக்கிறதெல்லாம் திருப்பி இங்கே கொண்டு வர்றாங்க. கூட 244 பொக்கிஷங்கள் வந்து அமெரிக்காவில் இங்கே வருதுங்கிற போது நம்ம நாட்டிலேயே இருக்கிறத ஏன் கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்துகிட்டு இருக்குது. இதனால் தஞ்சாவூருக்கே சொந்தமான மன்னர் சரபோஜியால் உருவான எலும்புக்கூடுகளை விசாகப்பட்டினத்தில் இருந்து மீட்டு தஞ்சை அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.